பறந்தோடுது, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல். உங்கள் இருதயத்தின் வேதனைகளை யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் நீங்கள் விடுகிற கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய இந்த இடத்துல இருக்கிறார். நம்பிக்கை நிறைந்த இருதயத்தோடு கூட அந்த இயேசுவை கண்களிலே நினைத்தவர்களாக, சிந்தனையிலே அந்த இயேசுவை நினைத்து 2 கண்களை மூடி அவரை பார்த்து உங்களுடைய மனசுல அவரை நினைத்து சொல்லுங்க, இயேசுவை உம்மை நம்பி வந்திருக்கிறேன், இயேசுவை எனக்கு அற்புதம் செய்யுங்க, இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. அவரை நோக்கி இயேசுவை எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்ட எந்த சத்தத்திற்கும் இந்த பூமியில இதுவரைக்கும் பதில் வராமல் போனதில்லை. நாங்கள் 100க்கு 100% முழு நம்பிக்கையோடு சொல்லுகிறோம், நீங்கள் நம்பி அவரை கூப்பிட்டால் நிச்சயம் அவர் உங்களுடைய கண்ணீரை மாற்ற வல்லவராயிருக்கிறார். வெளியிலே சிரித்து உள்ளத்திலே வேதனையோடு இருக்கிற உங்கள் உள்ளத்தை அவர் தேற்ற வல்லவராயிருக்கிறார். அங்கே பலதரப்பட்ட கேள்விகளினாலும் கண்ணீரினாலும் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அந்த தெய்வம் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கண்களை மூடினவர்களாக உங்களுடைய நம்பிக்கையோடு கூட அந்த இயேசுவை நோக்கி அப்படியே பார்க்க ஆரம்பிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனங்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து ஜாதி மத இன மொழி இல்லாமலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி நல்ல ஜீவியத்தை கொடுக்க அந்த இயேசு உள்ளவராயிருக்கிறார். இந்த நேரம் கண்களை மூடி உங்களோட வலது கை உயர்த்தி இயேசுவே, எந்த நிலை நீங்க வந்திருந்தாலும் உங்களுடைய வார்த்தை சொல்லுது, இந்த பாடல் பாடுறது, கலங்காதே கலங்காதே மகனே. சில ஒரு வியாதியை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கலாம், உன் பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, அவருடைய இருதயங்கள் மேல் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. எந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறது இந்த நாள்ல ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் பலனாய் மாறுவதாக, வியாதிகள் ஆண்டவர் குணமடைவதாக, பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகளுக்கு சுகமும் சமாதானமும் நல்ல தீர்வும் இந்த மாலை வேளையில் உண்டாவதாக ஆண்டவரே. இந்த நேரத்தை புகெடுக்கிறோம். நீர் கலங்காதே என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறீர் ஆண்டவரே.
நம்முடைய பிள்ளைகள் இந்த நாள்ல சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை, நன்மை உண்டாவதாக நம்முடைய அன்பை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சு நிற்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் அப்படி அமர்ந்திருப்போம். இது ஒரு மத கூட்டம் அல்ல. இது ஆண்டவை நம்பி வந்த மக்களுக்கு சுகத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, விடுதலையை கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல நேரமா இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே உங்களை போல என்னை போல ஒரு கதை இருக்கிறது, ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். சத்தமா வாசிக்கிறேனே, நம்ம கேட்கலாம். கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார். ஆமென். அதான் மத்திய கிழக்கு நாடு. இன்றைக்கு அவர் பிறந்த எருசலேம் என்ற ஒரு பட்டணம், இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உண்டு. அதுதான் நாங்கள் பாடசாலை படிக்கிற நேரம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நாங்கள் படிக்கிறோம். ஆமென். அப்படின்னா இயேசு இந்த பூமியிலே பிறந்தது உண்மை. அவர் பிறந்த நாட்களிலே கடற்கரை ஓரமாய் அவருடைய ஊழியங்கள், அவருடைய பணிகள் இருந்தது, சமூக பணிகள் இருந்தது. கடற்கரை பொலியாய் போற நேரம் அங்கே ஒரு படகிலே, ஒரு தோணியிலே, அங்கே ஒரு போட்டிலே சில மனிதர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த போட்ல இருந்து மக்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லும்படி அந்த போட்டை அவர் கேட்கிற நேரம், அந்த படகை கேட்கிற நேரம், அந்த படகு உரிமையாளர் சொல்லுகிறார், நீங்க இதிலிருந்து பேசுங்கள் என்று. அவர் அந்த படகிலிருந்து மக்களுக்கு நல்ல போதனைகளை வழங்கினார். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், அந்த தெய்வம் பார்க்கிறார், அந்த படகிலே வெறுமையான படகா இருந்தது. இரவெல்லாம் அவங்க கடலுக்கு போயிருக்காங்க, காலில் தான் வலைகளை அலசுகிறார்கள். அந்த படகு வெறுமையா இருக்கிறது, ஒரு மீன் கூட இல்லை. அப்ப அவர் கேட்கிறார், பேதுரு, அவர் பேர் பேதுருவே, எங்க ஒரு மீனை காணவில்லை. அப்பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே, இரவெல்லாம் நாங்க வலையை போட்டோம், ஒரு மீன் கூட படவில்லை, இரவெல்லாம் வலை விட்டோம், ஒரு மீன் கூட படவில்லை என்று அவன் கவலையோட, கண்ணீரோட, அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், மீனவர்கள் கடலுக்கு போய் வார நேரம் அவங்க வாரதை பார்த்தாலே மீன் பற்றிக்கா படலையாண்டு அவங்களை பார்க்க தெரியும். ஆனால் இந்த மனிதர்கள் இரவெல்லாம் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, சொந்தக்காரங்களை விட்டு இரவெல்லாம் கடல்ல இருந்து ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை, ஒரு மீன் கூட படவில்லை. ஆகவே ஆண்டவர் கேட்கிற நேரம் அவர்கள் சொல்ற, ஒரு மீன் கூட படலை, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், இரவெல்லாம் கஷ்டப்பட்டோம், வலை அந்த பக்கம் போட்டோம், இந்த பக்கம் போட்டோம், எல்லா பக்கம் போட்டோம், மீன் படவே இல்லை. ஆனால் அந்த இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் வலையை வலது பக்கம் கொண்டு போடுங்கள். ஆமென். அப்ப பேதுரு சொல்றாரு, நாங்க 2 பக்கமும் போட்டு பார்த்தோம், ஒரு பக்கம் மீனே இல்லை, படவே இல்லை. அவர் சொல்றாரு என்ன, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை கொண்டு எண்ணெய்கிறேன், நான் போடுகிறேன் என்று சொல்லி, அவருக்கு தெரியும், ஒரு கடலுக்கு போறவருக்கு தெரியும், மீன் ஏன் படல, என்னத்துக்கு படல, காத்து வந்தா தெரியும், இன்றைக்கு காத்து வந்தா மீன் வருமா, இல்லாட்டி கடல் கொந்தளிக்குமா, எந்த மீன் வரும் என்று கடலுக்கு போற எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் அனுபவிச்சுதான் அந்த பேதுரு இருக்கிறார். ஆனா இப்ப சொல்றாரு, ஆண்டவரே, நீர் சொல்றபடியா உம்முடைய வார்த்தையை மதித்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து நான் அந்த வலையை கொண்டு போடுகிறேன். இப்போ நீங்க வாசிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கள் வலையை கொண்டு போட்டார்கள், திரளான மீன்கள் இணையப்பட்டது. இது உண்மையாய் நடந்தது. இது ஒரு கட்டுக்கதையோ இல்லாவிட்டால் யாரோ ஒரு மதத்துக்காக சொல்ற கதை அல்ல. இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும், எந்த மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், பௌத்தமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், எல்லா மதத்தில மக்களும், எல்லா இன மக்களும் இந்த பூமியிலே சுகமாய், சமாதானமாய், நிம்மதியாய், ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம். ஆமென். அதான் இன்றைக்கு உலகம் தான் பிரித்து விட்டது. நீங்கள் பௌத்தர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் இந்துக்கள், நீங்கள் இந்த வேதம், நீங்கள் அந்த வேதம் என்று உலகம் பிரித்து விட்டது. ஆனால் இயேசுவோட உண்மையான நிலை என்னவென்றால்,
என்றால் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் சுகமா, சமாதானமா, நிம்மதியா, ஆசீர்வாதமா வாழ வேண்டும். இன்னைக்கு அந்த படகை பாருங்க, ஒரு மீன் கூட படவில்லை, ஒரு மீன் கூட படவில்லை. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறார் அந்த அவனுடைய படகு நிரம்ப வேண்டும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம உலகத்தை பாருங்க, ஒரு ஆளை கெடுத்து, ஒரு ஆளை அழித்து, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சூனியம் வைத்து, ஒரு ஆள் எதிர்க்கிறவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் உண்டு. ஒரு கடை வந்தா நல்லா வந்தா இன்னொரு கடையை போட்டு அதான் இதை செஞ்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பம் நல்லா வந்தா அந்த குடும்பத்தை பாழாக்குவாங்க. சில ஒரு பிள்ளை நல்லா இருந்தா அந்த பிள்ளையோட படிப்பை இன்னொருவர் கெடுத்துடுவார்கள். பல சம்பவங்களை பார்க்கிறோம். கொலைகள், வெறிகள், பழி வாங்குதல், இரத்த சிந்துதல்கள் நமது பகுதியில் மிகவும் நிரம்பி காணப்படுகிறது. ஆனால் அந்த இரவெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த படகை நிரப்பும்படி ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்து அந்த படகை அவர் நிரப்பினார். ஆமென். அவை நான் உங்களுக்கு சொல்ல வரேன், இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்ல வருகிறேன், நாம யாருன்றது முக்கியம் இல்லை. நீ சிலவுல உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வியாதி, சிலவுல ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு தோல்வி, உங்க பிள்ளையை குறித்து, உங்களோட தொழிலை குறித்து, உங்களோட எதிர்காலத்தை குறித்து, இன்றைக்கு அந்த பேதுரு அந்த படகுல அவன் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் பார்த்தாச்சு, இங்கேயும் போய் பார்த்தா, இனி ஒரு இடம் ஒரு வழி இல்லைண்டு அவன் இருக்கிற நேரம் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் வலையை போடுகிற நேரம் அங்கே திரளான மீன்கள் பிடிபட்டது. ஆமென். அப்ப நான் உங்களுக்கும் சொல்றேன், உங்களை நான் இந்த மாலை வேளை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு எனக்கும் அற்புதம் செய்வார், என்னுடைய கண்ணீரை மாற்றுவார், என்னுடைய துக்கத்தை மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க நம்புவீர்களா இருந்தால் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு 13 வருடங்களுக்கு முன்பாக, 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பிள்ளையை நான் பார்த்தேன். அந்த வாலிப பிள்ளையை நான் பார்க்கிற நேரம் அவருடைய தலையிலே முடி இல்லை. அதனால் அவள் ஆட்களுக்குள்ள வருவதும் ஓடி ஒழிப்பதுமா இருந்தா. அப்ப நான் கூப்பிட்டு பக்கத்தாக்கிட்ட கேட்கணும், அவங்க சொன்னாங்க அந்த பிள்ளை கேன்சர்னு சொன்னாங்க. அதனால் ஒரு முடியில தலையில் ஒரு சீலை தான் கட்டியிருந்தாங்க. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, அந்த பிள்ளைக்காக அந்த தாய், அந்த சகோதரங்கள், சொந்தங்கள் அந்த பிள்ளையை இப்படி ஒரு காரியத்தில் கொண்டு வந்து அந்த இயேசு சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழு என்று அந்த பிள்ளைக்கு சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் அந்த கேன்சர் வியாதியை குணமாக்கினார். ஆமென். இன்றைக்கு அந்த புள்ள மண்டாநிலை கல்யாணம் கட்டி கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. சுகமாய் அந்த பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், இயேசுவை நாம் விசுவாசிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இரவெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நிம்மதி இல்லை, நித்திரை இல்லை. அநேக மக்கள் இரவில் நித்திரை இல்லை. அநேகர் இன்றைக்கு யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு வியாதி வந்த போது அதை தீர்க்க முடியாம இருக்கிறது. குடும்ப பிரச்சனையாலே எங்க போகணும்னு தெரியாம இருக்கிறது. பல வழியை தேடியும் சில இடங்களில் நிம்மதி இல்லாமல் வாழுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் வருவாராயிருந்தால், நீங்கள் அதை நம்புவீர்களா இருந்தால், இன்றைக்கு இப்பவே உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய வியாதிக்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கு அற்புதம் செய்ய இயேசுவால முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை சொல்வதற்காக இங்கே வரவில்லை, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வாங்க என்பதற்காக வரவில்லை, இந்த மதத்தை பின்பற்றுங்க என்பதற்காக வரவில்லை. நாம் 5 பேரோ 10 பேரோ 1000 பேரோ 3000 பேரோ யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இரவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பேதுருவை போல படகில் ஒன்றும் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வேதனைகளோடு கவலையோடு நாம் இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாய் மாற்ற அந்த இயேசுவால முடியும். அல்லேலூயா. நீங்க அவரை விசுவாசிப்பீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்க போறோம். இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போம். எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம யாவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் ஜெபிக்க போறோம் உங்களுக்காக. இந்த இடத்துல நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஒரு தாய் இருக்கிறீங்க, உங்க பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளையை குறித்து அவனை குறித்து அவன மனசெல்லாம் கவலை. இன்றைக்கு உங்களை நான் முன்பு அழைக்கிறேன். இயேசு அந்த பிள்ளைக்காக உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்னொரு சகோதரர் இருக்கிறீங்க, ஒரு தலையடி, பயங்கரமான தலையடி இருக்கிறது. அந்த தலையடி வந்தா உங்களுக்கு கோபம் அதிகமா வருகிறது, நித்திரை இல்ல, நீங்க மருந்து எடுத்திருக்கீங்க, ஆனா இன்னும் அந்த தலையடி சுகமாகவே இல்லை. சிலவள் அது வந்தா பசிக்குது இல்ல, கோபம் வருது. சிலவள் நித்திரை இல்ல, சிலவள் பார்க்கிற எல்லாருமே கோபம் வருது. இன்னொரு இருக்கிறீங்க, உங்களோட கணவனை குறித்து நீங்க பயத்தோடு கொண்டிருக்கீங்க, உங்களோட கணவனை குறித்து நீங்க பயந்துருக்கீங்க, உங்களோட கணவனை குறித்து ஒரு கவலையோடு இருக்கீங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி இவரை நாம கொண்டு வர முடியும், எப்படி நடத்த முடியும் என்று இன்னொரு மனைவி இருக்கிறீங்க. சில பேர், ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க, ஒரு சிலர் நீங்க தற்கொலைக்கு போய் உங்க வாழ்க்கையை வேணாம், எல்லாமே வெறுத்து விட்டது, இனி எனக்கு வாழ்க்கை வேணாம். சிலவளர் ஒரு தடவை நீங்க முடிவெடுத்து தற்கொலைக்கு போயிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர்
ஆசீர்வதிக்கும்படியாக. ஆகவே எல்லாருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். நான் சொன்னவர்கள் நீங்க இப்படி இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னா அப்படிப்பட்டவங்க முன்னுக்கு வாங்க. நாங்க மற்ற ஊழியக்காரர்களும் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி அவங்களுக்கு சொன்னது உண்மையா இருந்தா முன்னுக்கு வாங்க. மற்றவங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இந்த போல கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தவங்க இன்னொரு நான் சொன்ன தாய் உங்களோட பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு கொடுந்தா நீங்க இருந்தா வாங்க. சில உங்களோட கணவனை குறித்து இன்னொரு விஷயம், கணவனை குறித்து உனக்கு பயம் கவலை அப்படி இருந்தா நீங்க வாங்க. இந்த காலை வேளை இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களுக்கு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வெறுமனையா இருந்த அந்த படகை அவரால் நிரப்ப முடியுமானால், வெறுமனையா இருந்த அந்த பேதோட கண்ணீரை மாற்ற முடியுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஜீவியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நீங்க வந்து உண்மைய கண்களை மூடி உங்களோட 2 கரத்தை ஆண்டவருக்கு உயர்த்தி, ஆண்டவரே நான் தான் அந்த ஆள், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவீங்கன்னு சொன்னா இப்ப அந்த காரியங்கள் நீங்கி போகிறது. இப்ப அந்த வல்லமை உடைக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உச்சம் தளர்ந்து உள்ளங்கால் முழுவதும் இயேசுவின் நாமத்தினால எல்லா பில்லி சூனிய மாந்திரங்கள் ஆண்டவரே இன்றைக்கு இந்த நேரத்தில் அந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கை படகில் பொறுமையா இருந்து உணர்ந்தது போல இன்றைக்கு ஆண்டவரே 14 வருடங்கள் வயதில் இருந்தது இன்றைக்கு 46 வயது ஆண்டவர் இத்தனை நாட்களா இருக்கிற தலையடி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டிடுகிறேன். அந்த வல்லமை கைவிடுவதாக நாடி 4 நரம்புகள் ஆண்டவரே இந்த தலைப்பகுதிக்கு நரம்புகள் சீராவதாக ஆண்டவரே வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காரியத்தை நிமித்தம் உண்டான இந்த பொல்லாத வியாதியை இயேசுவின் நாமத்தினால் உன் வல்லமை கடிது கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இந்த நேரமே கர்த்தர் மகிமை இப்பொழுது தாயை சகோதரியை தொடுவாயாக ஆண்டவரே வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆமென். இப்ப நீங்க எവിടെ இருக்கக்குள்ள தலையடி இருந்ததா? இப்ப நீங்க இருக்கக்குள்ள வந்திருக்கக்குள்ள வரல. இப்ப எப்படி இருக்கு? இனி வராது. இதுதான் உங்களுக்கு கடைசி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க நம்புங்க. அதாவது நீங்க கிறிஸ்தவனோ இல்லாட்டி நம்ம சைவம் இந்துன்றதுக்கா சொல்லல. இந்த தலையடி இன்றைக்கு தான் கடைசி. ஆமே. நீங்க நம்புறீங்களா? ஆமா. ஒரு நிமிஷம் கண்ண மூடி நீங்க சொல்லுங்க, அன்புள்ள இயேசப்பா, இந்த மாலை வேளையில என்னையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இத்தனை நாளும் இத்தனை வருஷமும் வந்த இந்த தலையடிக்கு இன்றைக்கு எனக்கு நீர் சுகம் கொடுத்தபடியா என்னை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பரலோக பிதாவே, அந்த சுகத்துக்காக, அந்த விடுதலைக்காக, அந்த வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆளுகை இப்பொழுது தாயை தொட்டதுக்காக, சௌரிய தொட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்பிக்கை எனக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி நம்பிக்காக கர்த்தர் வல்லமை ரைட் நா ஹோலி ஸ்பிரிட், ரைட் நா ஹோலி ஸ்பிரிட் ஷகா ரபதர லதா நமகா நம ரிமி அந்தர லபலா கரலவா. இயேசுவோட வாலிப காலத்தை சீரழிக்க, என்னுடைய எதிர்காலத்தை சீரழிக்க நினைக்கிற பொல்லாத அந்தகாரங்கள் நீங்குவதாக ஆண்டவரே, நீங்குவதாக. இப்பொழுது ஆண்டவர் இந்த காதி செவப்பறையில் இருக்கிற ஆண்டவர் எல்லா காரியங்களும் சரியாவதாக. அதை தடுக்கிற சத்தங்கள் கேட்க முடியாது. அந்த செவப்பறைகள் சீராவதாக. ரைட் நா ஹோலி ஸ்பிரிட் இரத்த கொட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுக்கு விரோதமாக இருக்க எல்லா தடையும் நீங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். நான் கேட்கிறேன். எங்கால கேட்கிறேன். உங்களோட பேர் என்ன? வேணுச்சா? கேட்கிறோம். வேணுச்சா? இந்த பக்கம் கேட்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுகிறார். ரைட் நா ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் இந்த நாள்ல இருந்து என்னுடைய காதுகள் சுகமடைந்ததுக்காக ஆண்டவர், அதனால தாயின் குடும்பங்கள் சந்தோஷமா எதிர்காலம் வாழ்ந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கை ஜெபிக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவின் தாய்க்கா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ரைட் நா ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவருடைய மன கவலைகள் மாறட்டும். ஆண்டவர் மன வேதனைகள்
ஆண்டவரே இருக்கிற வேதனைகள் மாறட்டு சுவாமி. அடிக்கடி ஏற்படுற பயங்கள் ஆண்டவரே, அடிக்கடி ஏற்படுற நித்திரையில ஆண்டவரே பயந்து எழும்புற தின்னுக்கிட்டு எழும்புற ஆண்டவரே எல்லா அந்தகாரங்கள் நீங்கட்டு சுவாமி. அவள் பயப்பட்டதை விட ஆண்டவரே கர்த்தருடைய சமாதானம் சுகம் அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாயிருந்து ஆண்டவர்கள் ஜீவித்து சமாதானத்தோடு ஜீவிக்கத்தக்கதா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இரத்த கொட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அம்மா என்னத்துக்கு மன்னிக்கிறோம். ஆண்டவர் உங்களோட கண்ணீரை துடைப்பார். அவருக்கு ஒரு நல்ல சுகத்தான தருவார். நாமே கண்ணப்படும் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ரைட் நா ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரின் தாய்க்கா நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை பிள்ளையை குறித்து நீ ஆண்டவரை அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்க நீங்க அறிந்திருக்க தெய்வம் சுவாமி. அவருடைய பிள்ளையை குறித்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் மேலே சுகமும் அந்த பிள்ளை மேல் ஆரோக்கியம் உண்டாவதாக, நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே அவள் இங்கே இல்ல தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயினுடைய கண்ணீரின் ஜெபம் கண்ணீரோட ஆண்டவரை கண்ணீரை பார்க்கிற தெய்வம் அந்த பிள்ளைக்கு அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறாப்பா. ரைட் நா ஹோலி ஸ்பிரிட் கர்த்தர் அந்த பிள்ளையை தொடுவீராக. அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டு தலைப்பகுதி கால்கள் கைகள் பலனடைந்து ஆண்டவர் இந்த ஆண்டே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆயை பொறுப்படுங்கப்பா. நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்கப்பா. ஆமென். உங்களுக்கு காலில் ஒரு கால் அதிகமாக வலிக்கு இது இந்த கால். ஆமென். இந்த பக்கம் ஃபுல்லாவே உங்களுக்கு நோவு வலிக்கும். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த கைகளில் பலன் உண்டாவதாக ஆண்டவரே. இந்த கைகளில் பலன் உண்டாவதாக ஆண்டவரே. எல்லா நோவுகள் வலிகளை நீங்குவதா. இந்த கால் பக்கம் இந்த ஒரு பக்கம் ஆண்டு கால்கள் கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பலன் உண்டாவதாக. இரத்தோட்டம் சரியா வரட்டும்பா. இதை கட்டி வச்சு எல்லா கட்டுகளும் நீங்கி போவதாக. கண்பின் கத்திர ஒப்பு கொட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால நல்ல சுகத்தை எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்ப வந்து அம்மா நீங்க வரக்குள்ள இருந்த கை வந்து இப்ப இப்படி நல்லா இருக்கு. ஆமென். கரங்களை தட்டி கத்திர நாங்க மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாங்கம்மா நீங்க எல்லாம் அந்த கிரவுண்ட்ல இருந்து நீங்க இல்லையா? ஆமென். கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே நல்லா படிப்பீங்க. நான் அந்த படிக்க இருந்து நான் தான் நம்ம உங்களை பார்த்துருந்தேன். என்ன பார்த்துனீங்களா நீங்க? இல்லை நீங்க என்ன பார்க்க நான் அவங்க எல்லாரையும் பார்த்துருந்தேன்னா எதுவும் படிக்கிறீங்க எல்லாரும் 9 நீங்கள் 10 நீங்கள் நல்ல பிள்ளை. உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். சிலவில் அம்மா அப்பா கஷ்டமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், படிப்பு நமக்கு வராமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை இயேசப்பா நிறைவாக ஆஸ்வதிப்பாங்க. நீங்கள் எல்லாரும் சத்தமாக அந்த துண்டு பகுதியெல்லாம் வாசித்ததெல்லாம் கேட்டுருந்தேன்னா அதாவது இப்போ நம்ம வேதம் செய்வோம்ன்றதுக்காக சொல்லலை. நீங்கள் படிக்கிற பாடசாலையில் நீங்கள் விளையாட்டுத்துறையாக இருந்தாங்க படிப்பில் இருந்து ஒரு மாற்றத்தை இயேசப்பா இன்றைக்கு தருவோம். நம்புறீங்களம்மா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசப்பா உங்களை ஆசைப்பா பொறுமை கண்ண முடியும் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆமாம். ஹல்லேலூயா. பரலோக பிதா இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ரைட் நா ஹோலி ஸ்பிரிட் நல்ல ஞானம் நல்ல அறிவுண்டாவதாக. அன்று பிள்ளைகள் பெற்றோர்களால் ஏற்பட்ட கவலைகள் கண்ணீர்கள் சிலர்கள் எங்கள் குடும்பம் வறுமை எங்களுடைய பிள்ளை தாய் தகப்பன் பிடிப்பட்டவங்க என்று ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் எதிர்காலத்தை ஆசீர்வதித்து அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுது ஒப்புக்கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் செழிப்பதாக ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிள்ளை அனுபவிக்கிற தேவ பிரசன்னம் அவருடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் கர்த்தருக்குள்ள செழிக்கத்தக்கதா கர்த்தர் இந்த பிள்ளை ஆசீர்வதிப்பீராக. ரத்த கொட்டைக்கு ஒப்புக்கொடுக்க ரத்த கொட்டைக்கு இந்த பிள்ளை ஒப்புக்கொடுக்கிறாப்பா. அவருடைய எதிர்காலத்துல ஆண்டவர் இப்பொழுதே அவளுக்கு ஒரு நோய் பிசாசு திட்டங்கள் வாய்ப்பதில்லப்பா. அவளுடைய மனதில் விதைக்கப்பட்ட விதைகள் முளைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பாடசாலையில கல்வித்துறையில ஆண்டவர் விளையாட்டுத் துறையில இந்த பிள்ளை செழிக்கத்தக்கதா கர்த்தருடைய அற்புதம் இந்த பிள்ளைக்கு உண்டாவதாக ஆண்டவரே. ரத்த கொட்டைக்கு ஒப்புக்கொடுக்கிற எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இந்த பிள்ளைக்கு விரதமாக எல்லாம் அன்று எதிர்வல்லும் உடைக்கிற சுவாமி வேண்ட பொறுப்புகள் அன்று வாழ்வதற்கு விருப்பம் இல்லை, வீட்டு இருக்கிறது விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஒரு கவலை ஆண்டவர் ஒரு வேண்டா வெறுப்பு சுவாமி ஆண்டவர் எல்லாத்தை எடுத்தாலும் கோபம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர்களுக்கு விரதமாக பிசாசு திட்டங்கள் தள்ளிப்பதில்லப்பா. இப்பொழுது இந்த மாலை வேளையில் ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவு அவளுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே அவள் கர்த்தரை நோக்கி பார்த்து இன்றைக்கு நித்திர கொள்ற நேரம் ஒரு மாற்றத்தை கொடுங்க சுவாமி. சிந்தையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும். இந்த விதைகள் முளைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த பிள்ளைக்கான
நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறீங்கப்பா. அவருடைய மனதின் கவலைகள், அவருடைய மனதிற்கு துக்கங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கீங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த பிள்ளை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படுவதே இல்லை என்று இருந்த ஆண்டவரே, இவளுக்கு தாய்க்கு தாவாய் தாப்பனுக்கு தாப்பனா கர்த்தர் இருந்த ஆண்டவரே, இவருடைய எதிர்காலத்தில் எல்லா குறையை நிறைவாக்கி நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே நல்ல விளையாட்டிலே அவள் முன்னேறத்தக்கதாய் கர்த்தர் இந்த பிள்ளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஆறுதலாயிரும், சமாதானமாயிரும், நன்மையாயிரும் ஆண்டவரே. யாரும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே இயேசு என்ற தெய்வம் என்னோட இருக்கிறார் என்ற ஆறுதல், சுகம், சமாதானம் இந்த பிள்ளை அதிகமாய் தொடட்டும் ஆண்டவரே. ரத்த கொட்டைக்கு போகட்டுகிறேன் இயேசுவின் நாமம். இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய எதிர்காலம் செழிக்கட்டு சுவாமி. அவருடைய எதிர்காலம் செழிக்கட்டும் ஆண்டவரே. இந்த எதிர்காலத்துக்கு விரதமாய் இருக்கிற எல்லா எதிர் வல்லமை நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காலம் பதுச்சொல்லட்டும் ஆண்டவர். வருகை தாமதிக்கமா இருந்தா ஆண்டவர் இந்த பிள்ளையோட வாழ்க்கை உமக்குள்ள செழிக்கட்டு சுவாமி. கத்தலை அறிகிற அறிவிலும் ஆண்டவரை பாடசாலையிலே, கல்வித்துறையிலே, விளையாட்டு துறையில் சாதிக்கத்தக்கதா ஆண்டவர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக எதிர்காலத்தில் ஆண்டவர் இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஆண்டவர் நல்ல பிரதியாய் ஆண்டவர் மாதிரியான பிள்ளையை கத்த இந்த பிள்ளையை மாற்றி எல்லா காவலோட ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ரத்த கோட்டைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போற நேரம், தங்களுடைய காரியங்களை பார்க்கிற படிக்கிற நேரம், எந்த சூழ்நிலை இந்த பிள்ளைகள் மேல் அணுவதில்லை. ரத்த கோட்டைக்கு ஒப்பு கேட்டுக்கிறேன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொன்னோம் இயேசுவின் நாமம் கண்ணமுடன் ரைட் நவ ஹோலி ஸ்பிரிட் கண்ணமுடன் ஆண்டவர் இப்பொழுது சௌரிக்க நான் ஜெபிக்கிறேன். ரைட் நவ அவளுக்கு உண்டான இந்த வழக்கில் நல்ல தீர்ப்பை கற்றுக் கொடுப்பீரா. திங்கக்கிழமை போற நேரம் ஆண்டவர் நல்ல தீர்ப்பு உண்டாகட்டும். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இந்த காதில் இருக்கிற எல்லா செவிப்பறைகள் இருக்கிற மந்தங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தலையடிகள் ஆண்டவரே, தலையடி வந்தா ஆண்டவரே நித்திரை இல்லை, கோபங்கள் அதிகமாக வருது, சலிப்பு தன்மை, எங்கேயாவது வீட்டை விட்டு போடணும் என்று இருக்கிற மனநிலைகள் இப்பொழுது மாறட்டும் ஆண்டவர். ரைட் நவ இவளுக்கு விரதமாக இவளை ஆள நினைக்கிற அசுத்த ஆவியின் வல்லமைகள், அந்த காலத்தின் வல்லமைகள், துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை இந்த குடும்பத்தை சீரழிக்கிற பொல்லாதாவியே உன் வல்லமை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். இந்த நாள்ல நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் கட்டுங்கப்பா. நாங்க நல்ல செய்தி கேள்விப்பட, கத்தர் அற்புதம் செய்தாண்டு கேள்விப்பட, ஆண்டவர் இப்பொழுது அந்த ஆறுதலும் சுகமும் சகோதரிக்கு உண்டாண்டு கேள்விப்பட அற்புதம் செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சுருத்திரமான நன்றி சொல்லுவோம். நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா. நன்றி பிதாவே, நன்றி பிதா.